ஆப்பிரிக்காவுல அதாவது பழங்குடியின மக்கள்கிட்ட போய் அவர்கள் வந்து சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் எப்படி சிலைகளை வணங்குறாங்களோ அதே மாதிரி வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அந்த ஷேக் போயிட்டு இதெல்லாம் வந்து தவறு, இறைவன் வந்து இப்படி இருக்க மாட்டான், நீங்களே உருவாக்கி அதை வந்து நீங்களே பூஜிக்கிறது இது எந்த வகையான இறை கோட்பாடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து விவரிக்கிறாரு. விவரிச்சோடனே அதை பார்த்துட்டு அவர்கள் வந்து உண்மைன்னு விளங்கிக்கிறாங்க. கடைசியில் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அந்த அந்த கிராமமே இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான் அவர் சொல்கிறாரு, அந்த பயானில் சொல்கிறாரு, அதாவது நீங்களே உருவாக்கி அதுக்கு நீங்களே ஒரு புனிதத்தை கொடுத்து அதுதான் கடவுள்னு சொன்னாக்க அது எப்படி உங்களுடைய அறிவு எப்படி ஏற்றுக்குது? அது ஏற்கனவே வந்து இது வந்து மண்ணாவோ களிமண்ணாவோ தானே இருந்தது, அது எப்படி கடவுள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறாப்புல அந்த அவர்கள் மொழியில். அதன் பிறகு அவர்கள்லாம் உண்மையை விளங்கிக்கிட்டு அவர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்கிறத நம்ம பார்க்குறோம். இதே தான் நம்ம நாட்டிலையும். இப்போ நம்ம நாட்டில் வந்து ஆதி காலங்களில் வந்து யாரும் வந்து இஸ்லாத்தை வந்து இஸ்லாமிய கொள்கைகள் தான் இங்கே இருந்திருக்குது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளு, இது வந்து இஸ்லாத்துடைய அடிப்படைங்க. இப்போ இந்த கீழடியில் நம்ம போய் ஆய்வுகள்லாம் பண்ணி பார்க்குறோம். கீழடியில் கிடைச்சதில் எங்கேயுமே வந்து இந்த முருகனோ பிள்ளையாரோ சிவனோ எந்த ஒரு ஐடியல்ஸும் எங்கேயுமே கிடைக்கல. அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கே வந்து ஏற்கனவே வந்து எந்த ஒரு சிலை வணக்கமும் இருந்ததில்லை. சிலை வணக்கங்கள்லாம் எப்போ வருதுன்னா ஆரிய படையெடுப்புக்கு பிறகு தான் இங்கே வருது. அவர்கள் வந்து நாடோடிகள் அங்கே வந்து உள்ளே நுழைஞ்சு இங்கே உள்ள மக்களை வந்து அடிமைப்படுத்தணும். இங்கே வந்து அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறாங்க. கீழடியில் நம்ம ஆய்வுகள்லாம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக வாழ்ந்துருக்குறாங்க. காதல் அணிகலன்கள், பெண்களுக்கு பவுன்லலாம் நகைகள் செஞ்சு அந்தளவு கௌரவமாகவும் கண்ணியமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ இங்கே நாடோடி கும்பல் இங்கே வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய அறிவார்ந்த சமூகமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மடக்கிறதுக்காக பல அதாவது இந்த மதங்கள்ங்கிற பேரில் பல டெய்லி ஒரு என்ன சொல்கிறது, தீபாவளி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 200 நாள் வந்து பண்டிகைகளாக இருக்கும். அந்த பண்டிகைகளுடைய பலன் யாருக்கு போகுதுனாக்க பிராமணர்களுக்கு போகும். இதனால தான் வந்து இந்த இத்தனை பண்டிகைகளை உருவாக்கி அவர்களை வந்து கடைசி வரைக்கும் கையேந்தவே வச்சு இன்றைக்கி வரைக்கும் கையேந்த வச்சுட்டு தான் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை மாதிரி தான் அந்த ஆப்பிரிக்காவிலையும் நம்ம பார்க்குறோம். அவர்களும் அதே மாதிரி மாறி இஸ்லாத்தை ஏற்கிறத நம்ம பார்க்குறோம். சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்.